ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக காலையில் மார்னிங் 5 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய சின்ன சின்ன வேலைகளை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தூதுவளை. இதை வந்து நல்லா நம்ம வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய வந்திருக்கு. சின்னதாக வச்சது தான். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நிறைய ஃப்ரெஷ்ஷாக படர்ந்துருக்கு. இதை வாரத்தில் ஒரு தடவை வந்து அந்த இலைய ஃபுல்லாகவே பறித்து தோசைக்கல் அதில் வந்து நல்லா சூடு பண்ணின உடனே அப்படி ஒரு மாதிரி லைட்டாக இதாயிரும். அதை வந்து நல்லா சாறாக புழிஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சளி, இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வீட்டில் பசங்களுக்கும் சரி, அம்மா வயசானவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் சரி நம்ம இதை கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாரத்தில் ஒரு தடவை நான் செஞ்சு கொடுப்பேன். அதை தான் பார்க்குறீங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, எப்பயும் போல் எல்லார் வீட்லேயுமே காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம டீ போடுறது தான். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் பசங்க வந்து பால் ஒரு சில நேரம் பால் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்காக அதுவும் நமக்கு தேவையானதுக்காக டீயும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் காலை உணவு திட்டத்தில் வேலை பார்க்குறதுனால சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வேறு போகணும் இல்லையா, அதனால் லஞ்ச் பேக்கு எல்லாமே பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வேகமாக எடுத்து வச்சிட்ருப்பேன். காலையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சா மட்டும்தான் இந்த வேலைகள் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு எனர்ஜியாக ஒரு டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டா தான் அடுத்த வேலையை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம மீன் வாங்கினதா. மீன் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்லாம் தேவையில்லை. பக்கத்தில் உச்சப்புளியில் போய் வாங்கலாம். ஆனால் இங்கே நம்ம ஏரியாவில் வீட்டு வாசல்லையே நிறைய பேர் மீன் கொண்டுட்டு வருவாங்க. நான் வந்து அது என்ன வாழை மீனும் ஊளி மீனுன்னு சொன்னாங்க. அது ரெண்டும் வாங்கினேன். வாழை மீன் அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு வாழை மீன் கொடுத்தாங்க. அப்புறம் மிச்சத்துக்கு இந்த கொஞ்சம் ஊளி மீன் கொடுத்தாங்க. இது வெறும் 100 ரூபா தான். இந்த மீனுக்குள்ளே பாருங்கள், குட்டியாக அந்த மீனை வந்து அதை சாப்பிட்ருக்கு. அந்த நேரத்துலையே அதை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல். வாய்க்குள்ளே அப்படியே இருந்துச்சு, நான் பார்த்தேன். மீன் வந்து வாழை மீனை வந்து குழம்பு வச்சுட்டு இந்த மீனை வந்து பசங்களுக்காக பொரிப்போம். ஏன்னா வாழை மீன் முள்ளாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை பொரிப்போம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே சேர்த்து வாங்கினேன். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து அரைச்சி வைக்கும்போது பசங்களுக்கு நல்லா சேரும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மீன் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமேலாம் குழம்பு வைக்க மாட்டேன். ஒரு 2-3 பீஸ் தான் குழம்புல போடுவேன். அந்த வாழை மீன் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கிற அந்த 2-3 பீஸ் தான் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே பொரிச்சிருவேன். ஏன்னா பொரிச்ச மீன் தான் பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி. அதனால் அப்புறம் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ரொம்ப வெயில் அதிகமாகிட்டே வருது பாருங்கள். மழை காலம் முடிஞ்சு இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. பனி ஓரளவு நல்லா பேஞ்சிச்சு. இப்போ பனி எல்லாம் போயிட்டு நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் வந்து நல்லா நிறைய தண்ணி குடிங்க. மற்றபடி கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா ஜூஸ் எடுத்துக்கிறணும், அது இதுன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இருந்தாலும் நல்லா பச்சை தண்ணி நம்ம குடிக்கிறது அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. நல்ல ஒரு செம்புலையோ இல்லை நல்ல ஒரு வாட்டர் பாட்டில்லையோ ஊற்றி வச்சுக்கோங்க. அதை அளவு வச்சுட்டு கூட நம்ம வந்து நல்லா தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 ஹெல்த்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, சொல்லுவேன் இல்லையா, எனக்கு நல்லா நின்றுக்கிட்டே கிச்சனில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி வீட்டுக்காரங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுலேருந்து அப்படி சமைக்கும்போது அப்படியே ஏதோ நல்லா பெரிய வீட்டில் கடப்பாக்கல்லெல்லாம் போட்டு பக்கத்தில் வந்து சிங்கு இதெல்லாம் வச்சு வாஷ் பேசன்லாம் வச்சு பெரிய கெத்தாக நின்று சமைக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் எப்படி நின்று ஸ்டைலாக சமைச்சிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா தான் இருக்குது இந்த ஒரு ஃபீல்மே. அதே மாதிரி வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க லேடிஸாக இருக்கட்டும், பட் ஜென்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபேஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லாக வெயிலே நின்று வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா அந்த வெயிலுக்கு. அது நம்ம இந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நல்லா பழுத்த தக்காளி ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு நல்லா கையில் வச்சுட்டு நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு சோப்பு போடுற மாதிரி முகத்தில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி நல்லா இந்த கண்ணுக்கு கீழே இந்த மூக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா அழகாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காய வைக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அது ஃபுல்லாகவே நல்லா நம்ம அழுக்கெல்லாம் மசாஜ் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா, அதுக்கு பிறகு நல்ல ஒரு பச்சை தண்ணியில் வந்து முகத்தை நல்லா கழுவிட்டு நீங்கள் தூங்குங்க. ஈவினிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அப்படி தூங்கும்போது அப்படி அது வந்து ரொம்ப நல்லது நம்ம முகத்துக்கும் சரி கண்ணுக்கும் சரி. ஏன்னா அது வந்து அந்த டெத்து செல், இறந்த செல்கள் எல்லாமே வந்து திருப்பி வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும்.
பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு சூப்பராக இருப்பீங்க. ஏன்னா டெய்லி அதை பண்ணலாம், அதனால் ஒன்றுமே இல்லை. இப்படி பார்லர் போகணும், கண்ட கண்ட க்ரீம்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிறது இல்லை. இது பேசிக்காக யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு, பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஆயில் ஸ்கின் உள்ளவங்க, ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வந்து செய்யலாம். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதையும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உட்காந்து என்னடா அது ஏதோ எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம். எப்பயுமே இந்த நோட்டு, பேனா என்னோடய லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே என்னோட வந்து ட்ராவல் பண்ணி வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பயுமே அப்படி தான். நான் வந்து என்னோடய மேரேஜுக்கு முன்னாடியுமே என்னென்ன வரவு, என்னென்ன செலவு, நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டே வருவேன். ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கூட நான் அப்போ நோட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம இது வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல் நினைக்கிறேன், பசங்க வர்றதுக்கு முன்னாடி உட்காந்து வரவு செலவு அன்றைக்கின்னு ஏதாவது நம்ம என்ன செலவு பண்ணியிருப்போம் அதை நான் ஒரு நோட்டில் நோட் பண்ணேன். இன்னொன்று வந்து சின்ன சின்ன விஷயமா ஏதாவது நம்ம வாங்க வேண்டிய திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம உச்சிப்புளி போனால் மொத்தமாக ஹோல்சேல் கடையில் நம்ம வாங்குவோம் இல்லையா, அதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ என்னென்ன இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பூஜை சாமானில் என்னென்ன இல்லை, கிச்சனுக்குள்ளே என்னென்ன இல்லை, வெளியில் சோப்பு, பவுடரு, ஷாம்பு அந்த ஐட்டம்ஸில் என்னென்ன இல்லை, ஸ்நாக்ஸ் முக்கியமாக கொண்டக்கடலை, சுண்டல், இது பச்சை பயிறு, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணுவோம்ல, அப்படி என்னென்ன இல்லைங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டோன்னா மார்க்கெட்டுக்கு போகும்போது லைட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிடுவேன். தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இது எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம போயிட்டு இது வாங்கலை, அது வாங்கலை, இது வாங்கணும், அது வாங்கணும்னு தேவையில்லாதது எதையாவது வாங்கிட்டு, இதுனா அப்படி இல்லை. நம்ம என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத செலவு எதுவும் பண்ணாமல் விறுவிறுன்னு நம்ம பாட்டில் வந்துடலாம். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வரவு செலவு நோட் பண்ணுறதுமே தெரியும். அதையும் நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், என்ன தேவையில்லாதது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஐடியாஸும் ஒரு சின்ன அவேர்னஸும் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பூரி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே வந்து நான் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்கேன். நம்ம விளக்கு ரோட்டில் இருக்கும். இது இப்போ ராம்நாட்டில் அரண்மனையில் கிடச்சிது, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அப்பா அடிக்கடி எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. சேது நகர் போகும்போது இது கிடைக்கும், விளக்கு ரோட்டில் கிடைக்கும். அது பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் அவன் சாப்பிட்றான் பாருங்கள், ஆசையாக விரும்பி. அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு இது என்னம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விரும்பி சாப்பிட்டாங்க ஸ்கூல் போய்ட்டு வந்த உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மொபைலை எடுத்து யூடியூப் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது என்னோடய வீடியோவை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஏன்னா 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃப்ரெஷ்அப் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலை உணவு திட்டத்துக்கு வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்து பசங்களுக்காக ஆசையாக சமைச்சு வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு மருந்து தட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அடுத்து வரவு செலவு நோட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன தேவையில்லைங்கிறத எழுதுனதாக இருக்கட்டும், உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஃபேஷியல் பண்ணுற தக்காளி, அடுத்து நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், பசங்களை எதிர்பார்த்து வாங்கி வச்சுருந்த டிப்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில், அடுத்த ஒரு பதிவில் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல நல்ல விஷயத்தோடையும் நிறைய உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தர்ற மாதிரியான என்னோடய ஃபேமிலி ரொட்டீன் விலாகை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி. நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 9 சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மோட்டிவேட் தர்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் இது போலவே எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நானுமே எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச அத்தனை வீடியோஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.